இன்றைக்கி திங்கக்கிழமை தயிர் சாதம் செய்ய போகிறேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிலாம் இல்லைங்க. இன்றைக்கி நல்லா மண் சட்டியில் நல்லா கூலாக சூப்பராக ஜில்லுன்னு ஒரு தயிர் சாதம் நம்ம செய்து சாப்பிட்றலாம். அதுவும் மண் சட்டியில் சுவையாக சாப்பிட்றலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி தயிர் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். மண் சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கங்க. கடுகு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த தயிர் சாதத்துக்கு. ஒரு மீடியமான வெங்காயம், இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் மல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினா போதும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். இதில் மிளகு கூட சேர்க்கலாம். ஒரு 4-5 மிளகு சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு அதன் பிறகு அந்த தயிர் கப்புலேயே நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருப்பேன். 2 கப் அளவுக்கு சாதம். மோர் எப்போதுமே நம்ம எடுத்துக்கணும். இந்த வெயில் காலத்தில் மோர், ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் போட்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு பல்ஸு 2 பல்ஸு விட்டு மோர் குடிக்கலாம். அப்புறம் உப்பு போட்டு கூட நம்ம மோரை குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். அது சில்லுன்னும் குடிக்கலாம், இல்லை சாதாரணமாக கூட நீங்கள் குடிக்கலாம். இந்த தயிர் சாதம் வாரத்துக்கு 1 முறை 2 முறை எடுத்துக்கங்க, இல்லை தினமும் கூட எடுத்துக்கலாம். தயிர் எப்போதும் எந்த குழம்பு வைத்தாலும் தயிர் எங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கும். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க. வெயில் காலத்தில் நம்ம தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகு, பெருங்காயத்தூள், ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நான் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் சேர்க்கணும். தயிர் சாதம் கிண்டணும். பால் ஊற்றி கூட இதில் கிண்டலாம். ஆனால் நான் பால் ஊற்றலை, தயிர் மட்டுமே சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பு தன்மை உள்ள தயிர் சேர்க்கக்கூடாது தயிர் சாதத்துக்கு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி தயிர் சாதம் ரெடி பண்ணுறேன். இன்றைக்கி அப்பளமும் லெமன் ஊறுகாவும் தான் தொட்டுட்டு சாப்பிட்டோம். கமெண்டில்